ஓகேவா? என் கையில இருக்க கோல்டோட ரேட்டு 5,500 ருபீஸ் கீழே வந்தா மார்க்கெட்லயும் 500 பாயிண்ட்ஸ் கீழே வருமா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்னா செல் கான்ட்ராக்ட் எடுத்தா கீழே வந்தா எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ஹலோ, ப்ராஃபிட் 500 எங்க கிடைச்சிருமா? இப்போ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000. ஓகேவா? நான் போட்ட 10,000 10,000ஆவே இருக்கும். இப்போ மார்க்கெட் மேல ஏறுனுச்சுன்னா இந்த இது லாஸ் ஆகும். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இது ப்ராஃபிட் கொடுக்கும், ஈக்குவல் பண்ணிடும். ஸோ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ நான் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ஒரு 5,000 வச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? க்ரோர் கணக்குல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஹோல்சேலர்ஸ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா? ஹலோ, அந்த ஹோல்சேலருக்கு ₹1 ரேட்டு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய நஷ்டம் ஆகுமா ஆகாதா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து செல் கான்ட்ராக்ட் எடுப்பாரு. இந்த நோ லாஸ் நோ கெயின்ற கான்செப்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படின்ற கான்செப்ட். ஆக்சுவலா என்னன்னா மார்க்கெட்ல நீங்க என்ன வேணாலும் பாருங்களேன், நிறைய பேருக்கு மார்க்கெட் என்னன்னே தெரியாது. ஆனா மார்க்கெட் எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு. நம்ம ரெகுலர் லைஃபுக்கு ரொட்டீனா லைஃப் நடக்கிறதுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங் கான்செப்ட் இல்லைன்னா ₹500 லாஸ் பண்ண பர்சன் எப்படி அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாரு? அவங்க எப்படி நம்மளுக்கு ரெகுலரா ப்ராடக்ட் கிடைக்கும்? என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? அலுமினியம் யூஸ் பண்றோம், காப்பர், இந்த விஷயங்கள்லாம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஹோல்சேல் பண்ணக்கூடிய பர்சனுக்கு லாஸ் ஆயிட்டே இருக்குன்னா அவர் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டாரு. அப்ப அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குமா? ஏதோ ஒரு பர்சன் கொண்டு வந்து கொடுத்தா ஆகணும். அந்த பர்சனுக்கு லாஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பர்சன் எப்படி அந்த பிசினஸ் பண்ணுவாரு? அவர் கைமாத்தி விடுறதுக்கு அவர் காசு கிடைக்குது, ஆனா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ஆப்பு வருது அப்படின்னா அவர் கண்டிப்பா அதை பண்ண மாட்டார் இல்லையா? ஸோ மார்க்கெட் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஹெட்ஜிங் அப்படின்றது. கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? கிளியரா? வேற யாருக்கா டவுட் இருக்கா இதுல ஹெட்ஜிங்ல? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்போ இந்த இந்த 5,000 ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கலா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இல்லைங்களா? அதை வந்து பண்ணிட்டார் தானே? இப்ப பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு செல் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் தான் செல் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. இப்போ இப்போ ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுப்போம், ஏறுது, அப்போ மார்க்கெட் ஏறுது. ஓகே, கையில இருக்க கோல்டோட ரேட் ஆகும். ஓ, சோ கையில ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாலும் அதை வித்தா நமக்கு வந்து ஏறினது ஆயிடும். ஓகே, ஏன்னா திருப்பி வந்து மார்க்கெட்ல திருப்பி போய் நம்ம வாங்க மாட்டோம்ல, அதுக்காக கேட்டோம். திருப்பி வாங்க மாட்டோம். ஆமா ஆமா ஆமா, எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்ப இதுல ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் கையில மேல போச்சுன்னா மார்க்கெட் லாஸ் கொடுக்கும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கையில இருக்கிறது ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதாவது ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா நடந்துடும். எண்ட் ஆஃப் த டே காசு அதிகமாகாது கம்மியாகாது, நான் போட்ட காசு நான் போட்ட மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே, காட் இட். சரி, ஓகே சார். ஸோ அப்போ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் 4 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? ஸோ அப்புறம் நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஏசிஇ டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, அகமதாபாத்ல இருக்கு. ஓகேவா? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம். இப்போ டைமண்ட் ட்ரேட் பண்றதுக்கு இருக்கு, அக்ரி மட்டுமே ட்ரேட் பண்றது இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி அலுமினியம் இதெல்லாம் ட்ரேட் பண்றது தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் ட்ரேட் பண்றது. இப்போ இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டைமண்ட் ஸ்டீல் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்க டைமண்ட் ஸ்டீல் இதெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னா அங்கதான் போகணும், எம்சிஎக்ஸ்ல இருக்காது. ஓகேவா? எம்சிஎக்ஸ் நம்ம ரெகுலரா ட்ரேட் பண்ண ப்ராடக்ட் இருக்கும். எக், கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், குட் ஆயில், லெட், நிக்கல், சிங்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கும் அப்படின்னா எம்சிஎக்ஸ்ல இருக்கும். எம்சிஎக்ஸ் தான் நம்ம எல்லாருமே பெருசா ஃபாலோ பண்றது. மற்ற கமாடிட்டிஸும் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுவும் சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் வீட்டுக்கு. ஸோ நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு தேவைன்னா எம்சிஎக்ஸ் மட்டும்தான், ஏன்னா எம்சிஎக்ஸ்ல தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ டைமண்ட் அது எல்லாமே ட்ரேட் ஆகுது. பட் ஆனா இந்தியாவிலே ட்ரேட் ஆகுது, வேற வேற எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு அது தேவைன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம்.
ஓகேவா. ஸோ இவங்கள்ட்ட கோல்டு சில்வர்ல இருந்து எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இவங்களை பொறுத்து பார்த்தோம்னா வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் ட்ரேடிங் நிறைய இது இங்கதான் வந்து ட்ரேட் ஆகுது நிறைய விஷயங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தோம்னா வேர்ல்ட்ல வந்து ரொம்ப அதிகமா ட்ரேட் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து கோல்டும் சில்வரும் வந்து இந்தியாவில தான் அதிகமா ட்ரேட் ஆகுது. எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதுன்னா எம்சிஎக்ஸ்ல. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் எங்க அதிகமா ட்ரேட் ஆகுது அப்படின்னா வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ் வந்து எம்சிஎக்ஸ் தான். அதே மாதிரி குரூட் ஆயில் ட்ரேட் ஆகுதுல வேர்ல்டுல தேர்ட் பிளேஸ் வந்து அவங்க தான். ஒரு நிமிஷம். வேர்ல்டு லார்ஜஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய இடம், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஓகேவா. ஸோ இதுதான் கமாடிட்டி மார்க்கெட். கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கமாடிட்டி மார்க்கெட் வந்து பர்பஸ் இதுதான், ஆரம்பிச்சு இதுக்காக தான். ஆனா அதுக்கு அப்படிதான் ட்ரேட் பண்ணணும்னு இந்த அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ஈக்விட்டியோட பேஸ் என்னன்னு பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி கமாடிட்டி பேஸ் வந்து இதுதான். ஓகேவா. அடுத்து கரன்சி மார்க்கெட். கரன்சி மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் என்ன? ஓகே, ஃபாரெக்ஸ். வேற ஓகே. ஓகே, கமாடிட்டி அப்படின்னு நம்மளுக்கு சரி, கரன்சி அப்படின்னு ஞாபகம் வந்தோம்னா நம்மளுக்கு ஞாபகம் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் தான். ஓகேவா. ஸோ கரன்சி அப்படின்றது ஃபாரெக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா இந்தியன் மார்க்கெட்லயும் கரன்சிஸ் பண்ண முடியும். இந்தியன் மார்க்கெட்லயும் கரன்சிஸ் இருக்கு. ஓகேவா. இதே பேர் இருக்கு, யூஎஸ்ஏஎன்ஆர் இருக்கு, ஜேபிபி யூஎரி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ஐஎன்ஆர் பேஸ் பண்ணிருக்கும். ஜேபிபி ஐஎன்ஆர் அந்த மாதிரி ஐஎன்ஆர் பேஸ் பண்ணி எல்லா கான்செப்டுமே இருக்கும். ஓகேவா. ஸோ கரன்சி அப்படின்றது அப்ப ஏன் ஃபாரெக்ஸுக்கு போறோம், ஃபாரெக்ஸ் ஏன் போகணும் கரன்சிக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஃபாரெக்ஸ் வந்து பிக்கஸ்ட் மார்க்கெட். அதுல வந்து நிறைய வால்யூம் இருக்கும் ஆக்சுவலா, மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் மார்க்கெட், 24x5 மார்க்கெட் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ரெண்டு நாட்டோட கரன்சியை பேஸ் பண்ணி, யூஎஸ்ஏஎன்ஆர் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேஸ். ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியன் ருப்பி எவ்வளவு வேல்யூல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன ரன் ஆகும்னா இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கும் உள்ள, இப்போ அமெரிக்காவுக்கும் உள்ள டிரான்சாக்ஷன் படி இந்தியன் காஸ்ட் வந்து ஏறிட்டே இருக்கும். ஓகேவா. 77 இல்ல 75 குறைஞ்சிட்டு இருக்கும், இல்ல ஏறிட்டு இருக்கும். இந்த பிளக்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா. ஃபாரெக்ஸ்ன்றது இந்தியாவில் லீகல் நினைக்கிறீங்களா இல்லீகல் நினைக்கிறீங்களா? லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லையா? ஓகே, சூப்பர் சார். கரெக்ட் தான். லீகலும் இல்ல இல்லீகலும் இல்ல. ஓகே, அப்ப என்ன ட்ரேட் பண்றது இல்லீகல் இல்ல, ஆனா ஃபண்ட் டிரான்சாக்ஷன் இல்லீகல் தான். அது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ண முடியும். ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் 1 lakh ஒருத்தான ஃபண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 1 lakh ஒருத்தான ஃபண்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய கரன்சி மார்க்கெட்டை நான் ட்ரேட் பண்ணலாம். ஆனா ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னா என்னவா வேணும்? அது டாலர். சரியா. அப்ப இந்தியன் ருப்பியை நான் என்ன பண்றேன், டாலரா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்றேன். கரெக்டா. ஸோ அப்போ டாலரா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா அது இல்லீகல் தான். கண்டிப்பா அதை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் அவங்க பிளாக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்தியன் ருப்பிய டாலரா கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்றது தப்பு. ஓகே, அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தடு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின்ல இருக்கணும், அந்த ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு ரெகுலரா இன்கம் வரணும். இல்ல டாலர் இல்லாத வேற ஏதோ ஒரு இன்கம். இப்போ துபாய் எங்கெல்லாம் வந்து ஃபாரெக்ஸ்லாம் லீகல் தான். ஓகே.
அவங்களோட கரன்சியே டாலரா மாத்தினா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ டாலரா இன்கம் வரக்கூடிய அந்த பர்சன் பேர்ல அக்கௌண்ட் வச்சு அந்த பர்சன் பேர்ல அக்கௌண்ட் வச்சுட்டு அந்த பர்சன் பேர்ல நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அவர் பேர்ல அக்கௌண்ட் இருக்கும், ஆனா ட்ரேட் யார் பண்ணுவா, நீங்க தான் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, என்ஆர்ஐ ஃபண்டா இந்தியா கொண்டு வந்துருவாரு. அந்த ஃபண்ட் அவர் உங்களுக்கு கொடுக்கணும். அது இருக்க பிரச்சனை என்னன்னா, அவரை எடுத்துட்டு போயிட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியும், தர முடியாதுன்னு என்ன பண்ண முடியும்? யார்ட்டையும் கேஸ்க்காக கொடுக்க முடியாது. ஓகேவா? சரி, ஓகே, அது வேண்டாம். அப்ப எப்படி பண்ணலாம், இன்னொரு பண்ணலாம். நம்ம ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடணும், இல்ல நம்ம ஃபாரின்ல இருக்கணும். நமக்கு டாலரா ஜென்ரேட் ஆகணும். ஒண்ணு நம்பிக்கையான பர்சன் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு டாலரா இன்கம் ஜென்ரேட் ஆகணும். டாலராவோ இல்லைன்னா இந்தியன் ருப்பி இல்லாத ஏதோ ஒரு ஃபண்ட் கிடைக்கணும். அந்த ஃபண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பேர்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளே டிரான்சாக்ஷன் வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு தூரம் வந்துடலாம். ஓகேவா? இது பிரச்சனை கிடையாது. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, அது லீகல் கிடையாது, இல்லீகல் தான். சோ இப்போ ஆல்ரெடி இப்போ ஒன் பிளஸ் ஏஜென்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரெகுலரா ஃபாரின்ல ஃபண்ட் அனுப்ப வேண்டியிருக்கு. ஓகேவா? அந்த பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியால இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க ஃபண்டை வாங்கிப்பாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. ஃபாரின்ல உங்க நேம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ நீங்க ட்ரேட் பண்ணிட்டு திரும்ப விட்ரால் கொடுக்கும் போது அவரோட ஃபண்டுக்கு விட்ரால் பண்ணி அந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்னா உங்கள்ட்ட சம் சார்ஜஸ் வாங்கிட்டு உங்கள்ட்ட ஃபண்டை ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. சரிங்களா? சோ இப்படிதான் டிரான்சாக்ஷன் வச்சுக்க முடியும். ஓகேவா? சரி, ஏன் இது வந்து இல்லீகல் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல செபி ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் வந்து ஃபாரெக்ஸ்ல கிடையாது. இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஃபாரெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? நாளைக்கே அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் கேட்க யாருமே கிடையாது. இப்போ ஒரு புரோக்கரேஜ் இருக்கு, இந்த புரோக்கரேஜ்ல நம்ம 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். ஓகேவா? காணும், அதுக்கு யார் பொறுப்பு? எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க, செபி இருக்காங்க. அந்த கம்பெனி அப்படிலாம் நம்ம 10 லட்சத்தை எடுத்துட்டு ஓட முடியாது. ஓகேவா? சோ அது அந்த ஃபண்ட் அப்படியே அவன் எடுத்துட்டு ஓடினாலும் செபியும் எக்ஸ்சேஞ்சும் நமக்கு அந்த காசை கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது அவனுக்கு. ஓகேவா? சோ ஆனா ஃபாரெக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், ஃபாரெக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த பணத்துக்கு அந்த கம்பெனி திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்மளதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ யார் இன்வெஸ்ட் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு. புரிதுங்களா என்ன கான்செப்ட்? அதுல பிரச்சனை என்னன்னா, அங்க ரெகுலேட்டர் கிடையாது, புரோக்கர் வைக்கிறதா சட்டம். நீங்க ப்ராஃபிட் பண்ணி புரோக்கர் ப்ராஃபிட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கொடுக்க முடியாதுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கேயும் கேஸ் கொடுக்க முடியாது, எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஓகேவா? சோ நான் கூட சொன்னேன் இல்லையா, 2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இது நம்மளுமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரெக்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது இருந்துச்சுன்னா நம்ம ஃபாரெக்ஸ் பண்றதுக்கு டைரக்டா நமக்கு நம்ம கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பிளான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சுன்னா அது லீக சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? ஃபாரெக்ஸ் பண்ணலாம், பட் சில பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது அதுல. ஓகேவா? புரியுது என்ன சொல்ல வரன்றது புரியுது இல்லையா? சார் உங்களுக்கு 10 ரூபா பிரச்சனையா? 10 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா. இப்போ எனக்கு ஒரு 10 ரூபா நீங்க எனக்கு அனுப்புறீங்க. ஓகேவா? நீங்க எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபா ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன், இல்ல 20 ரூபா உங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன், வெறும் 20 ரூபா. ஓகேவா? இப்போ இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? இது ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கும். உங்க வீட்டுல உங்க பையன் இருக்கிறான், சோ ஒரு 10 ரூபா ஒருத்தர் கொடுக்குறான், அவங்களுக்கு உங்க பையனுக்கு 20 ரூபா கொடுக்காரு. ஓகேங்களா? சோ இந்த டிரான்சாக்ஷன் பையன் பண்ணிட்டே இருக்காரு, இதை நீங்க பெருசாவே கண்டுக்க மாட்டீங்க. திடீர்னு உங்க பையன் 1 லட்சம் ரூபா அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபா வாங்குறான், என்ன பண்ணுவீங்க? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? சோ இதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பண்ணாலே அதுக்கு சாதாரண விஷயம் தான் கவர்மெண்ட்டுக்கு. அவங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனா திடீர்னு கோடிக்கணக்குல டிரான்சாக்ஷன் நடக்குது, இல்ல இந்த 10 லட்சத்தை ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவன் பாப்பான்ல, என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பாப்பான் இல்லையா? ஒரு பேங்கிங் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு லோக்கல் பேங்கிங் ஒரு வில்லேஜ் எடுத்துட்டா கூட 40 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஈஸியா நடக்குது. ஓகேவா? அப்ப நீங்க ஒரு சிட்டில இருக்கீங்க அப்படின்னா நீ உங்க அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் உங்க பேங்க் மேனேஜருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா ரெகுலரா 10 லட்ச ரூபா ஃபாரின் அனுப்பிட்டு இருக்கீங்கன்னா சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கூப்பிட்டு கேட்பானா கேட்க மாட்டானா? சோ எங்க பிரச்சனை வரும்னா, இவனுங்க எல்லாருமே சேஃபா ஆடுவானுங்க. என்னன்னா நீங்க ஸ்கில்ல பண்ணிக்கோங்க, அதுல பண்ணிக்கோங்க, இதுல பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவான். மாட்டினா நம்ம தானே அவனுக்கு பிரச்சனை இல்லையே. மாட்டினா அவனுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. மாட்டினா அவன் அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டை நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அது ஒண்ணு. ஓகேவா?
ரெண்டாவது என்னன்னா, அவன் மாட்ட போறது இல்ல, நீங்க தான் மாட்ட போறீங்க. அதனால அவனுக்கு பிரச்சனையே இல்ல, நீங்க பண்ணுங்க சார் தான் சொல்லுவான். டாக்ஸ் எல்லாம் பே பண்ணவே முடியாது, சொல்லவே முடியாதுன்ற டாக்ஸ் எப்படி pay பண்ண முடியும்? சொன்னாலே சொன்னாலே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல முடியாது சார். இப்போ நீங்க இப்போ சப்போஸ் மூணாவது ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, நீங்க ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமா பண்ணி உங்களுக்கு ஃபண்ட் வருது, 5 கோடி ரூபாய் போடுறீங்க சரிங்களா, 20 கோடி ரூபாய் வந்துருச்சு, 15 கோடி ரூபாய் நீங்க ரகசியமா தான் செலவு பண்ணணும், அதுக்கு டாக்ஸ் பே பண்ண முடியாது. அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கம்மியா பண்ணு, ரெகுலரா பண்ணும்போது சார் என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு பிரச்சனை வராது, பெரிய ஆள் ஆகும்போது பிரச்சனை வரும். இன்னைக்கு நீங்க ப்ராஃபிட் சார் என்னைக்குமே வந்து சின்னதா யோசிக்கவே கூடாது, நாளைக்கு பெருசா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கான பிளான் நீங்க பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ராப்பர் பிளான் வச்சுக்கோங்க, ஸ்கில் எல்லாம் பண்ணவே கூடாது, அது தப்பு. மாட்டினீங்க மாட்டலாம், மாட்டுவீங்க, அது பிரச்சனை. டிரான்சாக்ஷன் நடக்குதெல்லாம் இருக்கும் இல்லையா, நாளைக்கு கணக்காட்டும் போது எதுவும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு ஒரு ஃபண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேல வரும்போது பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாரெக்ஸ்ல அது டைம், அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மார்க்கெட்ல வந்து கொடுக்கறது நிறைய இருக்கு, மார்க்கெட் நிறைய கொடுக்கும். ஸோ லிமிட்டே கிடையாது ஆக்சுவலா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ரிஸ்க் எவ்வளவோ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் நிறைய வரும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ், லிமிட்டே சொல்ல முடியாது இவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம கரெக்டாக டெக்னிக்கலா பண்ணா, டெக்னிக்கல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃப்ளோ எல்லாமே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா சார், இதான் ஃபாரெக்ஸ். அதுல சில பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யுது, ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். உம் அவ்வளவுதான் சார். ஸோ 3 வகையான மார்க்கெட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னும் போது ஒரு 3 டைப் இருக்கு, 2 டைப் இருக்கு. ஸோ அதை என்னன்னு பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஸ்பாட், ஸ்பாட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸ்பாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஈக்விட்டிக்கு மேட்ச் ஆகும். ஸ்பாட் அப்படின்றது ஈக்விட்டிக்கு மேட்ச் ஆகும், ஓகேவா? கமாடிட்டிக்கோ கரன்சிக்கு கமாடிட்டி மார்க்கெட் அதுக்கெல்லாம் வராது, ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும்தான் இது வரும், கரெக்டா? ஓகேவா? ஸோ ஃபுல் கேஷ் கொடுத்து பண்றதா வந்து ஈக்விட்டி, ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேரோட வேல்யூ 100 ரூபா, ஓகேவா? ஒரே ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கலாம், கரெக்டா? ஸோ பை டு, இது பை டு செல். பை டு செல், ஓகேவா? ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க, இன்னைக்கு வாங்குறீங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், 10 வருஷம் வச்சுக்கலாம், உயில் எழுதி வைக்கலாம். ஸோ லிமிட் கிடையாது, நோ லிமிட். இதுக்கு டைமிங் கிடையாது, இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னா கிடையாது. நீங்க பை பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனா ஸ்பாட்ல, அதாவது ஈக்விட்டில செல் டு பை பண்ண முடியாது. செல் டு பை, ஃபர்ஸ்ட் செல் பண்ணி அடுத்து பை பண்ண முடியாது. அப்படி பண்ணலாம் இருந்தா அது இன்ட்ராடேயா மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கே பொசிஷன் ஓபன் பண்ணி இன்னைக்கே க்ளோஸ் பண்றதா இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் டு பை பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பை டு செல், செல் டு பை, பை கான்ட்ராக்ட் செல் கான்ட்ராக்ட். பை கான்ட்ராக்டும் பண்ண முடியும், செல் கான்ட்ராக்டும் பண்ண முடியும். ஸோ பை கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டே கிடையாது, டைமிங் கிடையாது, இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு லிமிட் கிடையாது. ஆனா செல் டு பை பண்ணீங்கன்னா இன்ட்ராடேயா மட்டும்தான் பண்ண முடியும், இதுல ஸ்பாட்ல, ஈக்விட்டில, ஓகேவா? இது புரியுதா?
சரி, ஓகே. அடுத்து டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ்ல இந்த ஈக்விட்டி பை டு செல் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? புரியல. இல்ல, இந்த ஈக்விட்டி பை டு செல் சொன்னீங்க இல்லையா, ஸோ பை டு செல்னா பைன்றது வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அந்த ஷேரை வாங்கிட்டோம், அது எப்பனாலும் செல் பண்ணிக்கலாம். செல் பைனா அன்னைக்கே திருப்ப அந்த நீங்க ரீபை பண்ணிக்க வேண்டியிருக்கும். இப்போ 100 rupeesக்கு செல் பண்றீங்கன்னா மார்க்கெட் 80 rupeesக்கு வரும்னு நினைச்சிட்டு செல் பண்றீங்க. கரெக்டா? 80 rupeesக்கு வரும்னு சொல்லிட்டு இப்ப மார்க்கெட் 80 rupees வரல, மார்க்கெட் முடியும் போது 130ல இருக்குன்னா 30 ரூபா லாஸ்ட்ல நீங்க பை பண்ணிட்டு அவன வேற வழியே கிடையாது. ஓகே, அந்த சேம் டே நம்ம பண்ணியே ஆகணும். அன்னைக்கே அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அன்னைக்கே பொசிஷன் ஓகனா அன்னைக்கு செல் டு பை. ஓகே சார். ஓகே. சோ டெரிவேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? செகண்ட் டைப் பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ். ஒரு நிமிஷம் சார். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இது என்னன்னா கான்ட்ராக்ட் பேஸ்டு ட்ரேடிங். ஓகேவா? கான்ட்ராக்ட் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்கு, சரிங்களா? இப்போ அந்த ஷேரை நான் என்ன பண்ண முடியும்? பை டு செல் பண்ண முடியும். செல் டு பை பண்றதுதான் அன்னைக்கே பொசிஷன் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ரெண்டுமே ஹெட்ஜிங் அப்படின்ற கான்செப்ட் குள்ள வர்றதுதான். ஓகேவா? நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கேன். ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகேவா? திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுக்குது. என்ன பண்ணலாம்? மார்க்கெட் கீழே வரும் இல்லையா? ஸோ மார்க்கெட் கீழே வரும். ஆனா உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துல திரும்பவும் அந்த பழைய பொசிஷனை தாண்டி மேல போயிடணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு பேனிக் இருக்குமா இருக்காதா? ஸோ அப்ப என்னன்னா ஆப்போசிட்ல இப்போ நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னா கோல்டு கையில இருக்கு, மார்க்கெட்ல போய் செல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, இதுல ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணிருக்கோம், நம்ம ஈக்விட்டில பை பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து செல் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஃபியூச்சர்ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ன்றது இப்போ நம்ம லீட்ஸ்லாம் விடுவோம், கான்ட்ராக்ட் லீஸ் கான்ட்ராக்ட்லாம் விடுவோம் இல்லையா? ஸோ அத மாதிரி தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்றது. ஓகேவா? லீஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது என்னெல்லாம் வரும்? லீஸ் கான்ட்ராக்ட்ல ஒரு லீஸ் கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் வரும்? ஸோ டேட் இருக்கும் இல்லையா? ஒரு டேட் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டேட்டுக்குள்ள இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறோம், 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு வீடை கொடுத்துருவோம். என்ன பண்ணுவாரு? ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அந்த 2 லட்சத்தை அவர் திரும்பி வாங்கிப்பாரு. வாங்கிட்டு நம்ம வீட்டை அவர் நமக்கு கொடுத்துருவாரு. ஸோ இதுதானே கான்ட்ராக்ட். ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வீடு இருக்கு, அந்த வீடு சும்மா தான் இருக்கு, ஸோ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடு, இல்ல 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த வீட்டை எடுத்துக்கோ. நான் 3 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் வீட்டை மீட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைம் இருக்கும், எக்ஸ்பிரி டேட் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஒரு 30 லட்ச ரூபா, சரிங்களா? 30 லட்சமும் கொடுத்து அவர் லீஸ்க்கு வந்து எடுப்பாரா, இல்ல ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டுவாரா? மினிமம் அமௌண்ட். ஸோ அப்போ மார்ஜின் மட்டும் தான் பே பண்ணுவார். கரெக்டா? சரி, மார்ஜின் பே பண்ணுவார். வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? அந்த நேரத்துல என்ன நடந்தாலும், லாஸா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு அவர் தான் பொறுப்பு. இப்போ ஒரு கடை எடுக்கிறாரு, அந்த கடைக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ அந்த லீஸ் கொடுத்த பர்சன் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. அந்த யார் எடுத்தாரோ அவர் தான் அதுக்கு, ப்ராஃபிட் வந்தாலும் அவர் தான் பொறுப்பு, லாஸ் வந்தாலும் அவர் தான் பொறுப்பு. நம்மள்ட்ட வந்து இல்ல உங்க கடையை எடுத்த எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு அந்த காசு திருப்பி கொடுக்கலாம் கேட்க முடியாது எக்ஸ்ட்ராவா. கரெக்டா? புரியுதா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது எவ்ரி லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே என்னன்னா எக்ஸ்பைரி இருக்கும். ஓகேவா? ஸோ மார்ஜின் அப்படின்றது என்னன்னா அது எவ்வளவு இருக்கும்னா ஒரு கம்பெனியை பொறுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீல்ல ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா
அதோட வேல்யூ 2000 அப்படின்னா அது கொடுத்து நீங்க வாங்கிடலாம். ஓகேவா? இப்போ ஐடிசியில் எடுக்கிறீங்கன்னா 173 178 அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஐடிசி ஷேர் வாங்கணும்னா 173 கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனா ஃபியூச்சர்ல ஒரு கான்ட்ராக்ட் நீங்க எடுக்கணும்னா அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு இருக்கும்னா 3 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் இருக்கும் மினிமம். அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ ஒர்த்து. ஓகேவா? நெட் ஒர்த் வந்து ஒரு கான்ட்ராக்டோட நெட் ஒர்த் வந்து 3 lakh to 10 lakh இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம எவ்வளவு கட்டணும்? ஒரு கம்பெனி இப்போ நான் சொல்ற மாதிரி வீடு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 20 லட்ச ரூபா வீடுனா நான் 2 லட்ச ரூபா தான் கட்டுவேன். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஒர்த்து வந்து 3 லட்ச ரூபா, ஒரு கான்ட்ராக்டோட ஒர்த்து 3 லட்ச ரூபானா நான் 3 லட்சம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு மாசமும் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பை பண்ணி செல் பண்றோம் ஆனா நோ லிமிட். செல் பண்ணி பை பண்ணா இன்ட்ராடே, அன்னைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல இந்த ரெண்டு விஷயமும் இருக்கும். ஆனா மந்தோட எண்டுக்குள்ள என்ன நடக்குமோ அது நடக்கும். இப்போ மார்க்கெட்டை பை பண்றீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா அந்த மாசம் முடிவு கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். செல் பண்றீங்களோ பை பண்றீங்களோ அந்த மாசத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த மாசத்துக்கு வேற கான்ட்ராக்ட். புரியுதுங்களா? ஸோ அப்ப என்னன்னா நான் ஒரு மாசம் அக்ரிமெண்ட் தான் வச்சிருக்கேன் உங்க கம்பெனியோட. அப்போ எனக்கு வந்து ஃபுல் கேஷ் நான் எப்படி கொடுக்க முடியும்? 3 லட்ச ரூபா நீங்க கேக்குறீங்கன்னா அதோட வேல்யூவே 3 லட்ச ரூபா. அப்ப நான் எதுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும்? அப்போ மினிமம் காசு கொடுத்தா போதும். ஓகேவா? அந்த மினிமம் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த லாட் சைஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லாட் சைஸை கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? என்ன செட் பண்ணலாம்? ஓகேவா? சரி, இப்போ ஐடிசி எடுத்திருக்கோம். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம எப்படி இது வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ இருக்குன்றது. ஓகேவா? என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டோட லாட்டு இன்ட்டு அதுக்கு மேல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ இதோட ஆவரேஜ் இருக்கும் 204. ஓகே, 3200 லாட் சைஸ் இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ 204. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ வருது? 6,52,000. இதுதான் இதோட வேல்யூ. ஐடிசியோட ஒரு ஃபியூச்சர் ஸ்டாக்கோட வேல்யூ. நீங்க இன்வெஸ்ட் பண்றதால எவ்வளவு பண்ணணும்? மினிமம் 6 லட்ச ரூபா தேவைப்படும். ஓகேவா? இப்போ இது இதோட வேல்யூ. அப்ப நம்ம மார்ஜின் மட்டும் தானே பே பண்ணணும், ஃபுல் கேஷ் பே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ இன்ட்டு 20% எவ்வளோ? 1,30,000 இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்? ஐடிசியில ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்றோம்? மினிமம் மார்ஜின் நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 6.8 lakh வேல்யூ. நமக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சுன்னா 1.3 lakh மார்ஜின் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது இருந்தாலே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் வச்சுக்கலாம்னா பொசிஷன் அந்த மாசம் முடியறதுக்குள்ள உங்களோட டார்கெட் ரீச் பண்ணியே ஆகும், இல்லைன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. இது யாருக்கா டவுட் இருக்கா? ஃபியூச்சர்ஸ்ல ஆமா சார், ஆமா.
ஃபியூச்சர்ஸ் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கலாம் சார். சாரி, அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கலாம். லாஸ்ட் டேட் வந்து அந்த டே, லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து லாஸ்ட். அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப வேணாலும் முடிக்கணும், முடிச்சுக்கலாம். வாங்கி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல கொடுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டைம் லிமிட்டே கிடையாது அதுக்கெல்லாம். ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். மார்ஜின் கொடுக்குறப்போ லாஸ் வந்துச்சுன்னா பேமெண்ட் முடிஞ்சிட்டு வெறும் மார்ஜின் தான் நமக்கு லாஸ் ஆகும் இல்லைங்களா? வெறும் நமக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட் தான் நமக்கு லாஸ் ஆகும் இல்லையா? ஆமா சார், ஆமா. லாஸ் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ லாட் சைஸ் எவ்வளவு பார்த்தோம்? 3200 பார்த்தோமா? மார்க்கெட் 1 பாயிண்ட்னா 3000 ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆகும். சரிங்களா? மார்க்கெட் வந்து அப்ல போனா கரெக்டா பை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்க்கு 3200 கிடைக்கும். இல்ல அந்த மார்ஜின் பே பண்ணது நமக்கு திருப்பி வருமா? இல்ல சேஃப்டிக்கு தான் நம்ம பண்றோம், நம்ம ட்ரேட் பண்ணாக்க அது மார்ஜின் போயிடுமோன்னு கேட்குறாங்க. அந்த மார்ஜின் அதான் சார், அந்த எண்ட் ஆஃப் த டே முடியும் போது இப்போ நீங்க 10 பாயிண்ட் லாஸ் பண்ணிருந்தீங்கன்னா 32,000 ரூபாய் போக மிச்ச காசு கிடைச்சிடும். புரியுதுங்களா? எவ்வளவு லாஸ் பண்ணமோ அந்த லாஸ் போக மிச்ச அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எவ்வளவு ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட்டோட அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகேவா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, ஸோ சார் இதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுக்கு brokerage எவ்வளவு எடுப்பாங்க? அந்த ஓவரால் வேல்யூக்கு 0.01 இருக்கும். 0.05 வரைக்கும் எடுக்கலாம். 0.01 எடுப்பாங்க. சொல்லுங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் அப்படியா? லாஸ்ட் தேர்ஸ்டே. சார் இது அப்புறம் பிராக்டிகலா சொல்லி கொடுப்பீங்களா இல்ல எப்படி? நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவீங்களே, என்ட்ரி வரும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, பிராக்டிகல் செக்ஷன்ல சொல்லுவாங்க. ஓகே 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 சார். நம்ம இதுல டீடைலா தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல, ஆக்சுவலா நம்ம brokerage அக்கௌண்ட்லயே வந்துடும் டீடைல்ஸ். இது எப்படி வருதுன்னு கால்குலேட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் காமிச்சேன். ஓகே சார், கிளியர் தானே? மத்தவங்க வேற எந்த டவுட் இருக்கா? சரி, ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் செயின் காட்டுறேன். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சார்ட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும். இப்போ நீங்க பிகினர் அப்படின்றதுனால நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? சார் மார்க்கெட் மேல போனா என்ன பண்ணுவோம்? பை கான்ட்ராக்ட் எடுப்போம். கரெக்டா? பை கான்ட்ராக்ட் எடுப்போம். மார்க்கெட் கீழே வந்தா ஓகேவா? ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேல போச்சுன்னா கால், அது பேர் என்ன? கால். ஓகேங்களா? ஒரு லோ பிரைஸ் வந்து ஹை பிரைஸ் போச்சுன்னா கால். ஸோ இதை சொல்லுவாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃபார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ஓகே சார். செல் அப்படின்றது என்னன்னா,
சாரி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நம்ம செல் கான்ட்ராக்ட் இருப்போம்ல, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா புட். ஓகேவா, புட்டுனா ப்ரொடக்ஷன் ஃபார் செல். ஓகேவா, மார்க்கெட் மேல போச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஃபார் பை, அத கால் ஆப்ஷன். கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன். ஓகேவா, இதுல பைன்னு ஒண்ணு இருக்கு, செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேணாம். ஓகேவா, மார்க்கெட் மேல போச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா செல்லிங் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. கால் பை புட் பை. மார்க்கெட் மேல போனா காலை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட்டை பை பண்ணணும். ஓகேவா, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அப்படின்னா மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருந்து மேல போகுமா கீழே வருமான்றது. ஓகேவா, ஆப்ஷன்ன்றது மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த ரேட்டுக்கு வருமா வராதான்றது, இந்த குறிப்பிட்ட பிரைஸுக்கு மார்க்கெட் வருமா வராதான்ற டிஸ்கஷன் தான் என்ன ஆப்ஷன். ஃபியூச்சர்னா ஓகேவா, மார்க்கெட் பைனா கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, மார்க்கெட் செல்லுனா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. மார்க்கெட்ல இப்போ எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு மார்க் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் என்னது ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்றது. ஓகேவா, இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கால் புட்டு அடுத்து இந்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா சார் சொல்லுங்க சார். இந்த பை பண்றது அப்படிங்கிறது ஒரு ஷேரை பை பண்ணுவோமா இல்ல அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த அது கொஞ்சம் புரியல. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ சார். மார்க்கெட் வந்து 210 வரும்ன்றது டார்கெட். இப்போ மார்க்கெட் இருக்கிறது 2725 வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, 210 5 பாயிண்ட் டார்கெட். ஓகேவா, ஃபியூச்சர்ல நம்ம பண்ணணும் நமக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு 1.3 லேக். ஓகேவா, சரி. இப்போ எனக்கு வந்து 1.3 லேக்லாம் போட முடியாது, அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது என்னால. ஓகேவா, ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வந்து 1.3 லேக்கு மேல கூட லாஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு ஆப்போசிட்ல போனா. கரெக்டா, சரி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டார்கெட் தெரியும் 210. ஓகேவா, இந்த 210க்கு இந்த ப்ளூ கலர் இருக்கா, இது எல்டிபின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ். எவ்வளவு இருக்கு 1.9 பைசே. ஓகேவா, ஸோ இதுக்கான லாட் சைஸ் எவ்வளோ 3200. அப்போ 1.9 இன்ட்டு 3200. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 6080. ஆனா ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய ப்ராஃபிட் 6080 வச்சு நான் ப்ராஃபிட் பண்ண முடியும். என்னோட மினிமம் ரிஸ்க் இதுதான். இந்த 6000 ரூபாய்க்கு மேல 10 பைசா போகாது. ஓகே ஓகே, நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ அதுக்கான லாட் சைஸ் இதை இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளவு அமௌண்ட்ன்றது வந்துடும். இந்த அமௌண்ட் மட்டும் தான் என்னோட ரிஸ்க். இதுக்கு போக எனக்கு 10 பைசா கூட ரிஸ்க் கிடையாது. ஆனா 1,30,000 போட்டிருக்கல, மார்க்கெட் திடீர்னு ஆப்போசிட்ல அடிச்சு விட்டுருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எப்பவும் போற இடத்துல 100 பாயிண்ட் போயிருச்சுன்னா 3,20,000. 10 பாயிண்ட் போனா 32,000 லாஸ். 100 பாயிண்ட் போச்சுன்னா 3,20,000 லாஸ். நம்ம பே பண்ணது எவ்வளவு 1,30,000 தான். 80% லாஸ் ஆனா அவனே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவான், அது வேற கதை. ஓகேங்களா,
ஆனா 100 பாயிண்ட் போய் மைனஸ்ல போறது கூட சான்சஸ் இருக்கு. அவனால க்ளோஸ் பண்ண முடியாம கேப் டவுன் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, புரோக்கராலேயே க்ளோஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகாது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 1,70,000 ரூபாய் மைனஸ்ல இருக்கும் அக்கௌண்ட். ஓகே ஓகேவா? ஆனா இதுல எவ்வளவு ஆப்போசிட்ல போனாலும் இந்த 6,000 ரூபாய் மட்டும்தான் ரிஸ்க், வேற 10 பைசா ரிஸ்க் கிடையாது. இதுதான் ஆப்ஷன்ஸ். இப்ப மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? 200க்கு வரப்போகுது, 2.5ல இருக்கு, 200க்கு வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 200 ஸ்டேக் ப்ரைஸ் எவ்வளோ? 1.9. இதை நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே சார் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் அப்ப நம்ம ஆப்ஷன் போறோம்? அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸும் என்னன்னு புரியல. அதான் ஸ்டேக் ப்ரைஸ் அப்படின்றது இப்போ டக்குன்னு எடுத்தோன்னா உங்களுக்கு புதுசா பாக்குறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆப்ஷன்ன்றது என்னன்னா நம்ம அவ்வளவு டீப்பா போகணும். எதுக்காக இது ரெடி பண்ணாங்க, இந்த விஷயத்துக்கு எதுக்காக பண்ணாங்க, ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லாம என்ன சொன்னா புரியுன்றதை மட்டும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்து பழகிட்டீங்களா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேசும்போது ஈஸியா இருக்கும். இதுல இன்னும் டெப்தா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க எப்படியா பார்க்காதீங்க, இதுதான் ஸ்டேக் பிரைஸ். ஓகேவா? இப்போ ஃபியூச்சர் அப்படின்னா என்னன்னா 207ல இருக்கு மார்க்கெட் அப்படின்னா இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமானது மட்டும்தான். அந்த 207ல இருந்து மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமானது ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மார்க்கெட் வருமோ வராதான்றது ஓகேங்களா? அதை மட்டும் சொல்றேன். மார்க்கெட் மேல போனா காலு, மார்க்கெட் கீழே வந்தா புட்டு. மார்க்கெட்ல இந்த பக்கம் இருக்கிறது கால்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது புட்ஸ். ஒண்ணு இந்த பக்கம் வரணும், இல்ல இந்த பக்கம் வரணும். ஓகேவா? சரி, அடுத்த ஒரு 3 விஷயம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ அந்த பிஇ வந்து நீங்க கால் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அது வந்து ஆக்சுவலா வந்து அதோடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்குது, ஆனா அந்த பிஇயோட கிராஃப் வந்து மேலே ஏறிட்டு இருக்குமா? ஆமா சார். ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரீச்சும் ஆயிடுச்சு, ரீச் ஆயிட்டு செகண்ட் ஸ்டாக் பிரைஸ் செகண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸையும் தொட்டுடுதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த 2 கிராஃப்மே வந்து நல்லா மேல ஏறிட்டு இருக்கும். அது எவ்வளவு ஏறுதோ அவ்வளவோ ப்ராஃபிட். ஆமா. ஓகே ஓகே சார். இப்போ நஷ்டமாகுதுன்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு ஆனா அந்த ப்ரெடிக்டட் வேல்யூ ரீச் ஆகல, ஆனா வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் போயிடுச்சு. அப்ப நமக்கு வந்து நஷ்டம் ஆகும். நம்ம அந்த மேக்ஸிமம் நீங்க 6,000 சொன்னீங்களா, அதுதான் நமக்கு நஷ்டமாகும்ல? அதுதான் நஷ்டமாகும். அதுக்கு மேல ஒரு பைசா. ஓகே. இப்போ இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு கூட நம்ம பேனிக்காய் செல் பண்ண தேவையில்ல, நம்ம வச்சிருக்கலாம். நாளைக்கு கூட அது வந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இப்போ நான் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி விழுந்துச்சு, ஓகேங்களா? ஆமா, 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? கீழே வரும்ன்றது ப்ரெடிக்ஷன். 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். டார்கெட் டைமிங் பாத்தீங்கன்னா 10 to 15 days ஆகும்னு நினைச்சிருந்தோம். இன்வெஸ்ட் பண்ண அன்னைக்கு 4,000 லாஸ். ஓகே. அதிகபட்ச லாஸ் வேணா எவ்வளவு ஆகும்? 10,000 லாஸ் ஆகும். விட்டுட்டோம். ஓகேவா? அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது 20,000 அந்த 10,000 ரெக்கவரி ஆகி, ஆக்சுவலா 4,000 லாஸ் ஆன 4,000 ரெக்கவரி ஆகி 20,500 ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே. போட்டது 10,000, இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டபுள் அமௌண்ட், ரிட்டர்ன்ஸ் மட்டும் டபுள் டைம். ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்ஷன் இதுதான் கிடைக்கும். இப்போ நீங்க இதே ஃபியூச்சர்ஸ்ல பண்ணாலும் ப்ராஃபிட் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஜாஸ்தி இல்ல. பர்சன்டேஜ் பார்க்கும்போது இது 200% ரிட்டர்ன்ஸ். நான் 1 லட்சம் ரூபா போட்டு பண்ண வேண்டிய ப்ராஃபிட்ட 10,000 ரூபாய் போட்டு பண்றேன். அதே மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் போடும்போது எவ்வளவு பேனிக் இருக்கும்? இங்க 4,000 ரூபாய் லாஸ் ஆனா 40,000 ரூபாய் லாஸ் காட்டியிருக்கும். எவ்வளவு பேனிக் இருந்திருக்கும்? ஓகே. இப்போ அதுவே வந்து இப்ப ரிலாக்ஸா பண்ணலாம். ரிஸ்க் அந்த காசு மட்டும்தான் அப்படின்னும் போது கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட் அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும்? இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு.
இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா இது காலு, இது புட்டு, இவ்வளவுதான் தெரியணும். அடுத்து எல்டிபி, ஓகேவா? இது புரியணும். மார்க்கெட் மேல போனுச்சுன்னா கால் ஆப்ஷன், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன், ஓகேவா? இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? எந்த நம்பரை செலக்ட் பண்றதுன்னு எப்படி தெரியும்? எந்த நம்பரை செலக்ட் பண்ணா ப்ராஃபிட் பண்ணலான்றது நமக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம், அதை நோட் பண்ணிக்கோ. இந்தி மணி, அத்தி மணி, அவுட் ஆஃப் தி மணி, ஓகேவா? ஸோ 3 வேல்யூஸ் இருக்கு, ஓகேவா? இந்தி மணினா ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும்னா எல்லோ, அட் தி மணினா மார்க்கெட் கரண்ட் இருக்க பிரைஸ், அவுட் ஆஃப் தி மணினா ஒயிட், ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் இருக்கு. இந்தி மணினா இப்ப கால் சைடுக்கு இந்தி மணி எது? இந்த மேல இருக்க எல்லோ தான் வந்து கால் சைடுக்கு இந்தி மணி, புட் சைடுக்கு கீழே இருக்கிறது தான் இந்தி மணி, ஓகேவா? அவுட் ஆஃப் தி மணினா ஒயிட், கால் சைடுக்கு மேல, புட் சைடுக்கு மேல, கால் சைடுக்கு கீழே அவுட் ஆஃப் தி மணி, கரெக்டா? சரி, இப்ப நீங்க கால் பண்ண போறீங்க, கால் அதாவது மார்க்கெட் மேல போகுதுன்றது ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா இந்த எல்லோ முடிஞ்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுதான் அட் தி மணி, ஓகேவா? ஸோ அப்ப நீங்க கால் பண்ண போறீங்க, இப்ப மார்க்கெட் மேல போகுதுன்றது ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா இந்த அட் தி மணியில தான் பை பண்ணணும். மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த எல்லோ முடிஞ்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் 205 இதை தான் பை பண்ணணும். கீழே வந்துச்சுன்னா 205, மேல போச்சுன்னா 275 அட் தி மணி. எல்லோ முடிஞ்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் தி மணி, அந்த மணியை தான் அந்த அந்த லெவலை தான் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிட்டு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு பை ஆர் செல் பை பண்ணிக்கணும், ஓகேவா? ஓகேவா, புரியுது? சார் ஏற்கனவே ரீச் ஆன ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் அது நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் இல்லையா, இப்போ அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை பை பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், ஆனா வேல்யூ அதிகமா இருக்கும் இல்லையா? 205 போறோம்னா இப்போ அவுட் ஆஃப் தி மணினா இப்போ நம்ம டார்கெட் 220 வச்சுப்போம், ஓகேங்களா? எக்ஸ்பிரி டேட் அன்னைக்கு 220 வந்தா டார்கெட் கிடையாது, அது தாண்டினாதான் டார்கெட் ப்ராஃபிட். ஓகே ஓகே. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் 210னா நம்ம 27 எடுத்துக்கணும். 210 வரும்போது 27 நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகே ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அட் தி மணில எடுத்தோம்னா மார்க்கெட் இந்தி மணிக்கு போறதுக்கு பக்கத்துல இருக்கு, வேல்யூவும் கம்மியா இருக்கும். அவுட் ஆஃப் தி மணில எடுத்தோம்னா மார்க்கெட் அங்க ரீச்சே ஆகாது, போடுற காசு வேஸ்டா போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா இது அவுட் ஆஃப் தி மணி, இது இந்தி மணி, இந்தி மணி கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கணும். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும்? அட் தி மணியை செலக்ட் பண்ணணும். ஓகே சார், ஓகே ஓகேவா சார்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனா புரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த விஷயங்களை மட்டும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா? இல்ல அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா? இருக்கு. ஆப்ஷன்ல வந்து நெஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் எவ்ரி வீக் வந்து எக்ஸ்பைரி, ஓகேவா? எவ்ரி வீக் வந்து எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டிக்கும் நெஃப்டிக்கும். மற்ற எல்லா ஸ்டாக்ஸுக்கும் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆப்ஷனுக்கும் இருக்கு. ஓகே சார். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் அவ்வளோதான், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ஒரு பிளான் பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு என்னன்னா ஒரு ஐடியா, மார்க்கெட்னா என்னன்ற ஒரு ஐடியா தான் இன்னைக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு அவ்வளோ டெப்தா நம்ம போக வேணாம், போனால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், கால் பை, புட் பை, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? சார்
அதெல்லாம் அவுட் ஆஃப் சார். போயிட்டே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் சார் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப முடியுமா? அப்படியே எடுத்துக்கோங்க. இல்ல இந்த மணி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அட் த மணி அவுட் த மணி, அந்த மூணுமே அந்த என்எஸ்சி இதுல இந்த எல்லோ வந்து எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்தி மணி மேம். ஓகேங்களா? இதுவும் இந்தி மணி தான், இதுவும் இந்தி மணி தான். இது கால் சைடு ஓகே மணி. ஒயிட்டா இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. ஒயிட் எல்லோ முடிகிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பிரைஸ். அதுலயே கலர் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகே. மார்க்கெட் மூவ் ஆகும். இது 6 இருக்கும். சார் இன்னும் ஒரு டவுட். இப்ப இந்த 207ல வந்து நம்ம கால் பண்றோம்னு கால் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமா பண்ணலாம் சார். ஸோ இது எப்போ 210க்கு வரும் சார்? இங்க ஏதாவது லாட் குவான்டிட்டி அந்த பிஐடி குவான்டிட்டி வந்து 0 ஆச்சுன்னா 210க்கு வந்துருமா? மார்க்கெட் மூவ் ஆயிருச்சுன்னா 210க்கு வந்துரும் சார். ஸோ இது 210, 212, 215 அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? மார்க்கெட் ஏற இந்த எல்லோ வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் மார்க்கெட் இந்த எல்லோ மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே சார். மார்க்கெட்னா நீங்க வந்து ஓவரால் என்எஸ்சி சென்செக்ஸ் பாயிண்ட் சொல்றீங்களா, இல்லனா அந்த ஸ்டாக்கோட ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ பிரைஸ் சொல்றீங்களா? ஸ்டாக் பிரைஸ் சொல்றீங்களா? ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ் ஆகுது போது தான் இது மூவ் ஆகும். ஸ்டாக்கோட பிரைஸ் தான். ஓகே. இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ் ஆயிட்டு ஒரு 2 நாள்ல திரும்பவும் ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் மேலே ஏறிச்சு, ஒரு 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்புறமா வர வாரத்துல பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆயிடுங்களா? மாறிட்டு தான் இருக்கும். இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எவ்ரி டைம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீங்க இதை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த பிரைஸ் கூட இருக்காது. மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா. ஓகே ஓகே. நமக்கு அது சேஞ்ச் பண்ண வரைக்கும் தெரியாது. ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே சார். லெஃப்டி போயிடுச்சா? நெஃப்டி போயிடுச்சு. ஓகே. இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சார். விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஆஃப்டர்நூன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க செட் பார்த்தீங்க இல்லையா? சப்ஜெக்ட் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சப்ஜெக்ட் செக் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் பேட்சும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். டவுட்ஸ் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க என்ன ஐடியான்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்க சப்ஜெக்ட் இதுதான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ டவுட்ஸ்லாம் கேட்க சொல்லுங்க சார். இப்போ இந்த 2 கிளாஸுமே அட்டெண்ட் பண்ணலாமா? இப்போ 2மே அட்டெண்ட் பண்ணலாம். 2 குரூப்லயுமே நீங்க இருப்பீங்க. ஓகே. அது ஈவினிங் தானே சார்? ஆஃப்டர்நூன் ஈவினிங் தானே இருக்கு? ஈவினிங் சார். சாரி சார், ஈவினிங் 7 to 9. ஓகே. ஓகேங்களா? அது இல்ல வேற சார் எடுப்பாங்க சார். ரூபன் அப்படின்றவங்க. ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ. ஓகேங்களா? என்னென்ன டவுட்ஸ் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. ஸோ சார் சப்ஜெக்ட்ல வரும்போது அவங்கள்ட்ட டவுட்ஸ் கேட்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அந்த சார் இதே தான் எடுப்பாங்களா சார்? இப்போ நீங்க எடுத்த அதே சப்ஜெக்ட் தான்? இதே சப்ஜெக்ட் தான் சார் வரும். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அடுத்த செஷன்ஸ்ல மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். Bye. தேங்க்யூ எவ்ரிவன். Bye.